ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பிளேஸ். ஒரு வழியாக நம்ம NFS மோஸ்ட் வாண்டட் கேம் பிளே ஃபுல் கேமில் நம்ம விளாண்டு ப்ளே பண்ணி முடிச்சிட்டோம். அதை பார்க்காதவங்களுக்கு நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் நான் கேம் ஆட் பண்ணி கொடுத்துருக்கிறேன். பார்க்காதவங்க அதில் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட போகிறோம்னா லிம்போ. இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேம் தான், ஆனால் பசுலாம் வேற லெவலில் நம்ம பிரெயின் யூஸ் பண்ணி ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். கேம் பிளேக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க கேம்குள்ளே போகலாம். ப்ரெஸ் எனி கீ டு ஸ்டார்ட். ஓகேங்க, நம்ம கேம் பிளேக்குள்ளே வந்துட்டோம். கேம் ஓப்பனிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இருட்டாக இருக்குது. ஒரு பையன் படுத்திருக்கான். என்னங்க எந்த மூமெண்ட்டுமே இல்லாமல் இருக்குது. ஐயோ இருங்க, செட்டிங்ஸில் போய் கண்ட்ரோல்ஸில் போய் பார்க்கலாங்க. இந்த நாளைக்கு கண்ட்ரோல் வந்து ஆக்ஷன், அவ்வளோதானா? ஓ மை காட். ஓகே, நான் என்ட்ரு ஸ்பேஸ் ஆமிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்க, நமக்கும் ஆரோ மார்க். கண்ணை திறக்கிறான். ஓகே டன். எந்திரிக்கிறான். இவன் எதுக்கு காட்டுக்குள்ள படுத்துருக்கிறான்? அசந்து தூங்கி எந்திரிச்சமா எந்திரிக்கிறான். ஓகே, ரைட்டு லெஃப்ட் ஜம்ப்பு. கீழே புனிய மாட்டேங்கிறானே. ஓகே, எந்த பக்கமும் ரூட்டு போகுது, இந்த பக்கமும் ரூட்டு போகுது. லெஃப்ட்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓ, நம்ம லிங்க் ஆகுது. என்னது இது? சொல்லலாமா? ஓகே, பிடிச்ச உடனே 1/11 மேலே வருது பாருங்க. அப்போ இது 11 இருக்குங்க. இந்த பக்கம் எதுவும் ரூட் இல்லை. அப்போ நம்ம இன்னும் 10 இது இன்னும் பிடிக்கணுமா? ஓகே, அது எங்கே வச்சிருப்பானு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, இருட்டாக தானே இருக்குது, அது பிளிங்க் ஆகுது தெரியும், பார்த்துக்கலாம். ஓகே, ஜம்ப்பு. அந்த 4 ஏரோ கீ தாங்க மூவ்மெண்ட்டுக்கு. ஆக்ஷனுக்கு வந்து அந்த கண்ட்ரோல், அவ்வளோதான் மொத்த இது. கீழே போகுது, ஜம்ப் பண்ணிடுவோமா? இஷ்டம். சூப்பர். இதில் ஒரு ஜம்ப், கீழே முள் இருக்குது. சூப்பர். ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு பஸ்ஸில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே ஒரு பெட்டி. ஓகே, பிடிக்கிறான். இதான் ஆக்ஷனுங்க, பிடிக்கிறதுக்கு தான் அந்த ஆக்ஷன். கண்ட்ரோல் கீங்க இழுக்கிறதுக்கு. ஓகே, இதை இழுத்து அப்படியே மேலே ஜம்ப் பண்ணி கயிறு இருக்கு வச்சிடலாம். ஓகே, இது சிம்பிள் தாங்க ஸ்டார்டிங். ஓகே, கீழே ஒரு இது மாதிரி இருக்குது. பிளேஸ் இருக்கா? கீழே லெஃப்ட் சைடில் இருக்குங்க. ரைட் சைடில் ஒன்றும் இருந்த மாதிரி தெரியல. இல்லை, ரைட்டாக தான் இருக்குது. அப்படியே ஜம்ப் பண்ணியிருக்கலாம், பரவாயில்ல. அப்படியே அந்த எஃபெக்ட்லாம் பாருங்கள், சவுண்ட் எஃபெக்ட்டு, அந்த தீமு எல்லாமே செமையாக இருக்குங்க. போட்டு ஒரு ஜம்ப் அடிப்போம். ஒரு கடலில் தண்ணிக்குள்ளே போட்டில் போயிட்டுருக்கோம். பின்னாடி போனால் பின்னாடி போக மாட்டேங்கிறேங்க, முன்னாடி மட்டும் தான் போகும்போது இருக்குது. ஒரு ஒளிப்பாத மாதிரி போய்கிட்டு இருக்கு. லைட்டிங்லாம் வேற லெவலில் இருக்குது கேம் பிளேயில். வந்துருச்சா? நேரமாக வந்துக்கிட்டு இருக்கிறோம். வந்துருச்சுங்க. ஓகே, இங்கே போய் ஒரு ஜம்ப் அடிச்சிருவோம். ஐயோ, ஏற மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணலாம்? அந்த ஓடி வந்து ஜம்ப் பண்ணி போடலாம். ஐயோ, இதுலேயும் ஏற மாட்டேங்கிறான். ஒரே நிமிஷம் இருங்க. அங்கே ஏதோ போட்டில் தானா பார்த்தேன், பிடிக்கிறான் பாருங்க. இந்த கைப்பிடி மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? சூப்பர். இழுத்து இது மேலே ஏறி எரிக்கலாம். ஆக்சுவலாக இந்த கேம் வந்து 2010 வந்த கேமுங்க. இதுலையும் ஏறிட்டான். இங்கே ஒரு கயிறு இருக்குது, அதை போய் பிடிச்சி ஜம்ப் பண்ணிடுவோம். 2010 பாருங்கள், செம்மையாக பண்ணியிருக்கானுங்க. அதாவது கிராஃபிக்ஸ்லாம் பெருசாலாம் இல்லைங்க, ஆனால் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் தீமை வச்சு எவ்வளோ சூப்பராக கொடுக்க முடியுமோ அவ்வளோ சூப்பராக இருக்குது கேமு. இந்த பசில்ஸு சால்வ் பண்ணுறதுலாம் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக சின்னது தான் பாருங்கள், அந்த போட்டில் வச்சுருக்கானுங்க. அது கூட நம்ம கொஞ்சம் திங்க் பண்ண வேண்டியதாக இருக்குது, அந்த அளவுக்கு இருக்குது. ஓகே, இது ஜம்ப் பண்ணி கீழே ட்ராப் இருக்குது பாருங்க. ஐயோ, 2 ட்ராப்பு. நான் ஜம்ப் பண்ணிடலாம்னு நினச்சேன். தலை என்னங்க துண்டா போயிடுச்சு. இந்த சாப்படம் ஃபைனல் டெஸ்டினேஷன்லாம் வரும் பாருங்க, அந்த எஃபெக்டில் இருக்குங்க. இருங்க, ஒன்று பிடிச்சி இழுப்போம். இன்னும் கொஞ்சம் இழுத்துக்கலாம். ஓகேங்க, இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடித்த உடனே அப்படி ஹார்ட்டில் பற்றி நெஞ்சுக்குள்ள டங் சத்தம் கேட்கும் பார்த்தீங்களா? இந்த கேம் சவுண்ட் எஃபெக்ட் தாங்க செம்மையாக கொடுத்துருப்பானுங்க அந்த டார்க் தீமுக்கும். ஓகே, ஒருத்தன் தொங்கிட்டு இருக்கிறான். இப்போ அது யார்? இது ஏதோ ஆமை மாதிரி இருக்குது. மனுஷன் தான். நான் ஜம்ப் பண்ண முடியல. ஐயோ, ட்ராப்புங்க. ஜம்ப் பண்ண முடியுது கீழே வரைக்கும். ஓகே, எனக்கு புரிஞ்சிருச்சு. ஓகேங்க, இதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அந்த இதுக்கு நேராக வச்சுட்டு நம்ம குதிக்கலாம். அந்த ட்ராப்பில் மாட்டோம்னா அந்த கயிறு மேலே போகும். ஓகே, செம்மையாக வச்சுருக்கானுங்க பாருங்க. சூப்பர், அதே தான் ஜம்ப்பு, அவ்வளோதாங்க.
இந்த வெயிட் இழுக்கிறதுனால அது கீழே வரைக்கும் தொங்கிட்டு இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் ஜம்ப் பண்ண முடியல. வர வர நல்லா மூளையை கசக்கி புளிய வேண்டியிருக்கும் போல் இருக்க. ஒரு மரக்கட்டை சாஞ்சி மாதிரி இருக்கு. ஏறும் வருதுங்க. ஐயோ பாறை வருது. இங்கப்பா பாறையில முள்ளு முள்ளா இருக்குது. முடி முளைச்சிருக்கு பாறைக்கு. இங்க கீழே ஏதோ முள்ளு மாதிரி இருக்குங்க. நம்ம ஜம்ப் பண்ணிடலாம். திடீர்னு கீழே இறங்கி போய் குத்திருச்சுன்னா என்ன பண்றது? போய்கிட்டே இருக்கிறான். சக் 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 சக்னு அந்த ஃபுட் பிரிண்ட் சவுண்ட்லாம் வேற லெவலுக்கு. மேலே ஒரு கயிறு தொங்குது. என்னதான் போகணுமா? இல்லையே, ஜம்ப் பண்ண முடியலையே. இங்கே தான் நேராக போகும். நேராகவும் ரூட்டு போயில. அதான் நான் பார்த்தேன். பெட்டி இருக்குது. அந்த பெட்டி இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த இழுத்துட்டு வந்து இந்த கயிறு மேலே ஏறணும். ஸோ இதில் தண்ணி இருக்குது, நம்ம போக முடியாது. இந்த தண்ணியை கடக்கிறதுக்கு வந்து ஏதாவது ஒரு டூல் மேலே வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பெட்டி சின்னதாக இருக்குது, தண்ணிக்குள்ளே போட்டாலும் அவ்வளோ தூரத்துக்கு போக முடியாது. ஸோ நம்ம இப்போ அந்த பக்கம் போகணும். ஓ ஸ்விம் பண்ணுவோண்ணா. சூப்பருங்க, ஆடுறாங்க. ஏய் சூப்பர். லெஃப்ட் ரைட்டு நம்ம மாற்றி மாற்றி அவன் போனால் கரெக்டாக அதுக்கேற்ற அவன் ஸ்விங் ஆகிறான். அந்த பக்கம் போகலாமா? ஓ ஆமாங்க, சூப்பர். அந்த பக்கமும் ஒன்று போகுது, அங்கே போக முடியல. ஜம்ப். மேலே ஒரு கயிறு இருக்கு. ஒரு கட்டை இருக்கு. இந்த கட்டை தான் நம்ம தண்ணியில் போட்டு போகணும்னு நினைக்கிறேன். அது உடஞ்சி தானே இருக்குது, தள்ளி விட்டா போயிருதுங்க. சூப்பர். நம்ம அங்கே கயிறில் என்ன இருக்குன்னு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாங்க. அந்த பிளிங்க் ஆகிட்டு இருக்கு பாருங்க, அந்த இது நம்ம எடுக்கிறோம்ல அதுக்காக தாங்க கொடுத்துருக்கானுங்க. ஒரு ஜம்ப் பண்ணுங்க. ஐயோ செத்துட்டாங்க. ஆமா, இவ்வளோ உயரத்துல இருந்து விழுந்தா சாகாம. அச்சோ, மறுபடியும் இதுல இருந்தா மேலே வரைக்கும் ஏறணுமா? ஐயோ சாரி கைஸ், வேற வழி இல்லை, ஏறிதான் ஆகணும். கண்டிப்பா அந்த மரக்கட்டை தள்ளி விடுறதுக்கு இதான் பண்ணி தான் ஆகணும். எதுக்கு அந்த பல்பு கொடுத்துருக்கானுங்க தெரியல. 11 பல்பு பிடிக்கணுங்கிறானுங்க. அது லைட்டு மாதிரி எரியுது. அது என்னன்னு தெரியலையே. எடுத்து வச்சுப்போம். திடீர்னு என்னன்னு தெரியலையே. அது லாஸ்ட் ஏதாவது தேவைப்படும்னு நினைக்கிறேன். எனக்கு அது ஞாபகம் இல்லை. ரொம்ப வருஷம் ஆச்சு விளையாண்டு. எனக்கு இந்த மாதிரி ஸ்டோரி ப்ரிடிக்ட் பண்ணி நான் விளாட மாட்டேன். அப்போலாம் சும்மா ஜாலிக்காக விளாடுவேன். இடையிடையே 2 சீன் விளாடுவேன். அப்படிதான் விளாண்டுருக்கேன். நான் ஃபுல்லாக விளாண்டுருக்கேன் இந்த கேம். பசில்ஸ் நிறைய வரும், பட் ஞாபகம் இல்லை அந்த அளவுக்கு. ஓகே சூப்பர், தள்ளி விட்டுட்டோம். கரெக்டாக ஆடலாங்க. இந்த இதெல்லாம் பிடிக்கிறதுலாம் ஞாபகமே இல்லை. 11லாம் பிடிக்கணுமா? சத்தியமாக தெரிலங்க. சூப்பர், எடுத்துட்டோம். அவ்வளோதான். அந்த பக்கம் போக முடியல. கீழே குதிச்சிடலாம். ஏன்னா கீழே குதிக்கோன்னா கரெக்டாக அந்த கயிறில் ஜம்ப் பண்ணி போயிடலாங்க. அதான் பெஸ்ட்டு. அப்படியே இறங்கி அந்த பக்கம் ஒரு ஜம்ப் அடிச்சிடலாம். இதுக்கு கீழே வந்துட்டு அப்புறம் மறுபடியும் செத்துக்கிறோம். மறுபடியும் நம்ம மரக்கட்டை தள்ளி விடுறதுக்கு மேலே ஏறணும். பாருங்க, கீழே வந்துச்சு. ஜம்ப் பண்ண அங்கே தானே பிடிப்போம். அவங்ககிட்ட கீழே ஏற மாதிரி காமிச்சிடலாம். அவ்வளோதான். சூப்பர், வந்துட்டான். கீழே குச்சிடலாங்க. அவ்வளோதான். சூப்பர், குட்டி இருக்கு கீழே. நைஸ். நம்ம அந்த கட்டையை தள்ளிட்டு அப்படியே அந்த ஆற்றை கடந்துடலாம். எப்படி கொடுத்துருக்கானுங்க பாருங்க. இது சிம்பிள் ட்ராப்பு தான். அந்த இது செம்மையா இருந்துச்சு. அந்த கீழே ட்ராப் வச்சுருந்தாங்களே, அந்த முள்ளு முள்ளா இருக்கிறது, அந்த பாடி தொங்கிட்டு இருந்துச்சு. அது வந்து நல்லா திங்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க. நான் எப்படி திங்க் பண்ணிட்டேன். சூப்பர். மறுபடியும் மேலே ஒரு ட்ராப்பு. ஐயோ, இது என்ன பண்ணணும் தெரியலையே. போனால் மண்டையில் விழுந்துருமா? இல்லைங்க, ஜம்ப் பண்ணிட்டேன். சூப்பர். ஓகே. ஓ மை காட், ஜெயண்ட் வந்துட்டாருங்க. ஆமாங்க, இதில் ஒரு 8 கலப்பு ஒன்று வரும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கேம் ஞாபகம் வருது. ஐயோ, என்ன பண்ணுவோம் ஞாபகம் இல்லையே. ட்ராப் ஒன்று வரும் அங்கே ஒன்று இருக்கு. காலை தூக்குதுங்க. ஐயோப்பா, அதிருது இடமே குத்துற குத்துக்கு. என்ன பண்ணணும்? ஜம்ப் பண்ண. ஓடு 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 ஓடு. கீழே விழுந்துருச்சுங்க. சூப்பர், சத்தம் கேட்குது பாருங்க. எந்த ஓஹோ ஓஹோ. ஓகே, எனக்கு புரிஞ்சிருச்சுங்க. ஒரு ஜம்ப். ஐயோ, இங்க ஜம்ப் பண்ணுங்க. கையை துண்டாக்கிருச்சு. நம்ம பாடியவே இப்படி ஆக்குதுன்னா அது கை எதில் மாட்டுச்சுன்னா என்ன ஆகும்? அதுதான் நான் பண்ண போறேன். ஆட்டாப்பா, இருங்க கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் மேடா இருக்கிறனால ஜம்ப் பண்ண மாட்டேங்கிறான் ஸ்பீடா. கொஞ்சம் இழுத்து வச்சுக்கலாங்க. இருங்க. 2 டைம் செத்துட்டாங்க. ஷிட். சிம்பிள் ஜம்ப் கூட பண்ண முடியலனால அவ்வளோதான். சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ட்ராப்பை கொண்டு போயிட்டு அது காலை தூக்கும் போது கரெக்டாக ஓடி வந்துடுறோம் ட்ராப்பை வச்சுட்டு. ஏன்னா அது காலை தூக்குறதுக்கு கொஞ்சம் செகண்ட் டைம் கொடுக்குது. இந்த டைம் தூக்குதா?
அவ்வளோதாங்க இந்த வச்சு அச்சோ கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் ட்ராப்பை கொஞ்சம் பின்னாடி வச்சுக்கணுங்க. கொஞ்சம் அக்யூரேசி மிஸ் ஆயிடுச்சு. ஐயோ தூக்க மாட்டேங்குதா? தூக்குடா, கொஞ்சம் மேலே தூக்கிடுங்க. சூப்பர். இப்போ வச்சிருவோம். சூப்பர், முடிஞ்சது. ஒரு கால், 2 கால் இருக்கா? அது 8 கால் இருக்குமே, மீதி 5 கால் அந்த பக்கம் வச்சிருக்கேன் நினைக்கிறேன். சூப்பர், தூக்குது. கொஞ்சம் இழுத்து வச்சுட்டு வந்துடும். அவ்வளோதான். சூப்பர், 2வது கால் காலி. அப்பா, 3வது கால் உடனே குத்துதுங்க. ஜஸ்ட் மிஸ். கிட்ட போனா தானே தூக்குச்சு மற்ற 2 காலும். இது பாருங்க உடனே குத்துது. அப்பா சூப்பர், 3 காலுமே காலிங்க. கிளம்பு கிளம்பு, அவ்வளோதான் முடிஞ்ச. ஓடிட்டான். சமயம் தான். இன்னும் 5 கால் வருவாங்க பின்னாடி, ஞாபகம் இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சம். இப்போதான் அந்த கேம் பார்த்த உடனே அப்படியே மெமரிஸ் பின்னாடி போகுது. இன்னும் அது எப்படி சாகுங்கிறதுலாம் ஞாபகம் இல்லை, பட் அது சாகுங்க தெரியும். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குங்க. இப்போ இருக்கும் உண்மையா போயிட்டு இருக்கு பாருங்க. அப்படியே அந்த இதெல்லாம் பாருங்களேன். இன்னும் ஸ்லோவா நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஐயோ, மூவ் ஆக மாட்டேங்கிறான். இவன் வேற வரானே. டே மூவ் ஆகுடா, வித்திர போறான். ஐயோ, நவளவே முடியலங்க. ஐயோ, கையை தூக்குறானே. ஊத்திட்டாங்க. சாப்பிடாங்க. ஓ, சாப்பிட போறானா? அடா போய். இல்லங்க, வலை பண்ணிட்டு இருக்காங்க என்னைய. அடப்பாவி, வலை பண்ணி கட்டி விட்டுட்டாங்க. பசிக்கல போல இருக்கு. 5 கால் தான் இருக்கு பாருங்களா. 1 2 3 4 5 கால் தான் இருக்கு. 3 கால் நான் உடச்சிட்டேன், பிச்சிட்டேன். ஆடுறாங்க. ஆடுறான்ப்பா. அப்ப நம்ம எஸ்கேப் ஆகணுங்க இவன்ட்ட இருந்து. ஓகே, இதெல்லாம் சத்தியமா ஞாபகமே இல்லை. ஜம்பு ஜம்பு ஜம்பு, ஓடு 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 ஓடு. ஆனால் ஒரு வழி பாதை தான், ஒரே ரூட்ல தான் போகுது. அதெல்லாம் அங்கேயும் இங்கேயும் போகணுங்கிற கன்ஃபியூஷன்லாம் இல்லை. நம்ம நேராக போயிட்டே இருக்க வேண்டியதான். வர்ற ட்ராப்பை மட்டும் பார்த்து கரெக்டாக பசில்ஸை மட்டும் சால்வ் பண்ணிட்டு. இது ஒரு பள்ளம் இருக்கே, ஜம்ப் பண்ணிட்டு மெதுவாக ஒரு ஜம்ப் பண்ணுவோம். அவ்வளோதான். ஆமா, வந்துட்டோம் 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 வந்துட்டோம். வழியிரு, ஜம்ப் பண்ணிரு. ஐயோ, ஜம்ப் ஆகலைங்க. ஓகே, என்னோட மிஸ்டேக் தான். கரெக்டாக ஜம்ப் பண்ணல போல இருக்குன்னா. இருங்க, கரெக்டாக பண்ணிக்கலாம். இருந்து வருது, ஜம்ப் பண்ணிடுறோம். முன்னாடி அட்வான்ஸாக பண்ணிடுவோங்க. சூப்பர், நைஸ். பாறங்கள் வேறு இருக்குது, என்னங்க பண்ணணும்? தள்ளு தள்ளு தள்ளு, நல்ல தள்ளு. அந்த கட்டை கீழே உழு நினைக்க. ஐயோ போயிடுச்சுங்க. ஐயோ, போச்சு போச்சு, மாட்டிக்கிட்டேன். இன்கேஸ் பண்ணிட்டேன் இந்த கட்டை கீழே உழுன்னு. நான் கொஞ்சம் அட்வான்ஸாக ஜம்ப் பண்ணிட்டேன். ஐயோ, மறுபடியும் மேலே இருந்து வருதா? பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு அட்டம்ப்ட்லாம் முடிக்க முடியாது இந்த கேம்லாம். அந்த அளவுக்குலாம் நம்ம ஜீனியஸ் கிடையாது. ஏதோ ப்ளே பண்ணுவோம், அவ்வளோதான். ஆமாம், லைட்டை மட்டும் தள்ளிக்கலாங்க. அவ்வளோதான். சூப்பர் சூப்பர் சூப்பர். அவ்வளோதாங்க. இந்த கேமு எதை நோக்கி போகுதுன்னு எனக்கு தெரியல சத்தியமா. அவன் காட்டுக்குள்ளே எந்திக்கிறான். எதுக்காக காட்டுக்கு வந்தான்? இப்போ யாரை தேடி போகிறான்? கடைசியாக என்ன நடக்கும்? கல்லுங்க, இது உருண்டு போகுது பாருங்க. நல்ல எவ்வளோ ஜம்ப் பண்ண பார்த்தேன். அப்படியே மெதுவாக மூவ் ஆகுது பாருங்களேன். கிட்டத்தட்ட ஜம்ப் பண்ணுறதுக்கு வந்துட்டேன். ஜம்ப் பண்ணினா குத்திட்டு வராங்க. அவன் மறுபடியும் மேலொலியா வரான். ஸ்பைடர், உனக்கு என்னடா பிரச்சனை? நம்ம க்ளோஸ் பண்ணணுங்க. இருங்க, ரொம்ப ஆட்டம் காட்டுறான். போயிரு வந்துட்டு குத்திர போறான்டா. ஜம்ப் பண்ணிரு. அவ்வளோதான். ஓடி 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 ஓடி. வலிக்கிட்டு போறாடாமா? இல்லைங்க. ஓகே, அது புல்லும் முள்ளும் பதறமா இருக்கு. அதில் அந்த நூல் பிரிஞ்சிருச்சு. அது வலை பின்னது. மண்டையில் மட்டும் ஒன்று ஓட்டிட்டு இருக்கு. பரவாயில்ல, ஒன்று ஓட்டிட்டு இருக்கு, ஓட முடியுது. ஓகே, சூப்பர். எஸ்கேப் ஆயிட்டோம். அதோட வயல் இங்கே ஒருத்தன் உட்காந்துருக்காங்க. ஐயோ, தலை தொங்கிருச்சு. பாடிங்க சும்மா. எஃபெக்ட் பாருங்க, வேற லெவல்ல இருக்குங்க. ஐயோ, மேல ஒரு ட்ராப்புங்க. ஓகே, இது ஜம்ப் பண்ணிட்டு நம்ம குதிச்சிடலாங்க. கீழே விழுந்துரும் நினைச்சேன். அது இடிஞ்சு விழும்போது அப்படி பக்குன்னு ஆயிடுச்சுங்க. நான் நார்மலா ஒருத்தர் உட்காந்துருக்கானே, அவனை போய் தொட போலான்னு பக்கத்துல போனா கீழே இடிஞ்சு விழுந்துருச்சு. கேமோட சவுண்ட் எஃபெக்ட் அந்த இதெல்லாம் செம்மையா இருக்கு. உண்மையிலே ஹாரர் ஃபிலிம் பாக்குற மாதிரி இருக்கு. த்ரில்லர் ஹாரர் அந்த லெவல்ல இருக்கு. எட்டுக்கால் பூச்சியை காணுமே. ஜம்ப் பண்ணி போற மாதிரி இருக்கு. ஓகே, இதுல ஒரு கம்பி வருது. ஓகே, டன். அதை மிதிச்சு விட்டா இது குதிக்கும், நம்ம பின்னாடி ஓடிடணும். ஓகே, டன். அப்பா மிஸ்.
இது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு. இருங்க. போகுதுங்க. ஜம்ப் பண்ணிட்டேன். அதுல குச்சி மாதிரி இருக்கு. என்ன பண்ணணும்? ஜம்ப் பண்ண முடியாத. பாறை. அம்மா. இப்போ ஜம்ப் பண்ணிக்கலாங்க. ஜஸ்ட் மிஸ் ஜம்ப் பண்ணிட்டேன் கரெக்டா. அப்பா சவுண்ட் எஃபெக்ட்லாம் பாருங்க வேற லெவல்ல இருக்கு. சூப்பரா இருக்குங்க. அந்த காலத்துல அந்த மணிரத்னம் படம்லாம் பார்ப்போம் பாருங்க. இந்த எஃபெக்ட்ல இருக்குங்க. அப்படி அமைதியா காலடி தடா மட்டும் கேட்குற மாதிரி. இங்க ஒரு ஸ்பைடருங்க. என்ன டிஃப்ரெண்டா இருக்குங்க. ஐயே நூல் கட்டி இருக்குங்க. பிடிக்க முடியாது. ஐயோ தள்ளுது. இல்லைங்க இல்லைங்க இது இல்ல இது கம்மி தான் போயிருக்கு. அதே இடத்துல தான் குத்துது. என்னை தூக்கும் போது உள்ள ஓடிடலாம். இவனை ஒருத்தர் இழுத்துட்டு இருக்கான் பாருங்க. அடப்பாவி நீ தான் ஆப்ரேட் பண்ணி யாரா நீ காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கான் முரட்டாளா. இது பிடிச்சுதாங்க அவன் இழுத்து இது பண்ணியிருக்கான் அந்த கீரை பிடிச்சு. யாருன்னு தெரியலையே ஒருத்தன் ஓடுறான். யாரா என்னை பத்தி ஏன் ஓடுறான் அவன் பிடிப்பா. ஐயோ டயர் வருது. ஃபயர் ஆயிட்டு வருது. இவங்க அவன் பண்ற வேலை தான் நினைக்கிறாங்க. ஒருத்தன் ஓடுறானே அவன் எதுக்கு என்னை கொள்றதுக்கு ட்ரை பண்றான். நான் அவனை எதுவுமே பண்ணலையே. ஐயோ கல் இது அனுப்பிச்சுட்றான். இதெல்லாம் ஜம்ப் பண்ணிடுறேன். டயரை ஜம்ப் பண்ண முடியும். ஒரு 2 பேருங்க. 2 பேர் இருக்கானுங்க. எஸ் பாஸ் அவங்க 2 பேர் இருந்தாங்க. நீயாடா என்ன கொல்ல பார்த்த வாவாளு அந்த மாதிரி இருக்கு. 2 பேர் அவனுங்க யாரு எதுக்கு என்னைய கொள்ளக்கு ட்ரை பண்றானுங்க. எனக்கு ட்ராப் வைக்கிறானுங்க. என்ன பண்றானுங்க என்ன இது பண்ணிட்டு இருக்கானுங்க. டயர்லாம் தள்ளி விடுறானுங்க. எங்க பாருங்க ஏதோ ஒன்று செட் பண்ணி வச்சுட்டு போறான் பாருங்க. ஐயோ ஐயோ இது என்னதுங்க. இங்கேயும் ஒன்று வருது அங்கேயும் ஒன்று போகுது. ஐயோ 2 பேருங்க. கீழே ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. மேல ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான். யாருங்க அவங்க 2 பேரு. இந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிடலாங்க. பாருங்க அவ்வளவுதான். இல்ல யாருக்கிட்ட அட்டா அது கயிறுல இருந்து கலண்டு வந்து விழுதுங்க. ஓகே அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பக்கம் போயிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் இந்த பக்கம் வரணுங்க. இப்படி ஒன்று இப்படி சூப்பர் அவ்வளோதான். நைஸ் செம. இப்போ அந்த பக்கம் நம்ம போக முடியாது. அங்கேயும் ட்ராப் வச்சிட்டான். டபுள் ட்ராப் இருக்கு. ஜம்ப் பண்ண முடியாது. ஸோ நம்ம கயிறு பிடிச்சா மேலே போனால் அங்கே ஒரு கயிறு பிடிச்சா மேலே இருக்கு. அந்த கயிறு பிடிச்சி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் எங்கே போகிறான்ட்டு. மேலே தான் ரூட்டு போகுது. ஐயோ அதையும் மேலே கயிறு இழுத்துறான் பாருங்க. சரி பரவாயில்ல. இங்கே தான் நமக்கு ரூட் இருக்கு. பின்னாடி ஒரு டயர் வேறு தொங்கிட்டு இருக்கு. அது ரொம்ப பின்னாடி இருக்க போல இருக்கு. யார் அவனுங்க 2 பேரு. ஓகே ஜம்ப் பண்ணணுமா. ஐயோ கெட்டுக்கல் பூச்சி வருது. ஐயோ எங்க போறது. ஓகே இதை தள்ளணும். ஐயோ போச்சு வந்துட்டான் திட்டாங்க முடிஞ்சது. அது மரக்கட்டை. ஐயோ தள்ளி விட்டு போனோம். அதை நான் யோசிக்கல தெரியல சத்தியமா. ஏறி ஜம்ப் பண்ற மாதிரி இருந்துட்டு ஏறிட்டேன். பின்னாடியே வரனே ஓடு 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 ஓடு. இதுல நான் ஒரு மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி சீசா மாதிரி இருக்கு. ஐயோ ஜம்ப் பண்ண முடியலங்க. எப்படிங்க மேலே போகிறது. இவன் வேற பக்கம் வந்துட்டானே. ஐயோ என்னங்க பண்ற. ஐயோ போக. ஓ ஓகே. ஐயோ மிஸ் ஆயிடுச்சு ஜம்ப். அதில் காலை வச்சோடனே தூக்குது இல்லை. அந்த டைமில் நம்ம ஜம்ப் பண்ணுங்க. சரி ஓகே டன் பார்த்துட்டேன் அப்படின்னு. ஐயோ இங்கேருந்து வருதான். ஆல்ரெடி ஒருத்தனை குத்திட்டு வருது பார்த்தீங்கன்னா. அது அவனா இருக்குமா. மேலே ஒருத்தன் போனானே 2 பேரில் ஒருத்தன் அவன் தான் நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்கலாம். இருக்கும். இப்போ ஒருத்தன் மட்டும் இருக்கான். 2 பேர்ல ஒருத்தன் அது கொண்டுருச்சு கரெக்டா. ஏன்னா அது வேற ஒருத்தான். அவன் மேல ஓடணும். இது கீழே தானே வருது. ஓகே பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு. நிறைய மிஸ்டீரியஸான ஜந்துக்கள்லாம் இருக்கு. ஓகேங்க விசிரிச்சு பண்ண ஜம்ப் பண்ணிடலாம். நீர் பிடிச்சிட்டேன். நிறைய வந்து மிஸ்ட்ரீஸியா இருக்கு இந்த ஒரு ஜங்கிள்ல. நம்ம பார்க்கலாம் ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஜம்ப் பண்ணிடுறான் அவ்வளோதான். சூப்பர். அது வந்துருமோ. ஓட்ட போட்டுருங்க. சூப்பருங்க. பள்ளத்தில் விழுந்துருச்சு. முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ரைட் இந்த கல்லை தள்ளி விட்டோம்னா முடிஞ்சதுங்க. அது சோழி முடிஞ்சிடும். சூப்பர் அவ்வளோதாங்க. வேற லெவலுங்க. முடிஞ்சிருச்சு. மேலே வருது. வா சூப்பர் முடிஞ்சுது. 8 கால் பூச்சியை நம்ம காலி பண்ணிட்டோம். ஜெயன்ட் ஸ்பைடர் இதுக்கப்புறம் வராதுன்னு நினைக்கிறேன். முடிச்சிட்டோம் ஒரு வழியா. நைஸ். இன்னும் என்னென்னலாம் வரப்போகுதுன்னு தெரியல. ஸ்டார்டிங்கே ஸ்பைடரே இவ்வளோ பெருசாக பயங்கரமாக கொடுத்துருக்கானுங்க. போக போக என்னென்ன ஜந்துக்கள்லாம் வரப்போதோ. அந்த 2 பேர் யாருன்னு தெரியணும் முதல்ல. ஓகே பார்ப்போம். அவனுங்க எதுக்கு நம்மளை கொல்லணும்னு நினைக்கிறானுங்க. நம்ம எதுக்கு இந்த காட்டுக்குள்ளே வந்திருக்கோம். தூங்கி இருக்கான் அந்த காட்டுலாங்க. கேம் ஸ்டார்ட்டே அப்படிதான் ஆச்சு. நிறைய
சிற்பங்கள் இந்த கேம்ல இருக்கு. நம்ம இப்ப எதுக்காக போய் 2 பேர் நிக்கிறானுங்க அவங்க மறுபடியும் இருக்கானுங்க. இது இந்த 2 பேர் தாங்க. அச்சச்சோ, இவன் என்ன சாகாம இருக்கான்? ஒத்த கை மட்டும் இருக்கு, ஒத்த கால் மட்டும் இருக்குங்க. அது தூக்குது. கிட்ட போவோமா? ஐயோ தூக்குது போயிச்சோப்பா. பிடிக்கிற மாதிரி சிம்பிள் கட்டுது. ஓ, பிடிச்சி இழுக்கணுமா? ஓகே, முடிஞ்சாங்க, முடிஞ்சிருச்சு. துடிக்குது காலு. போலாமா? கால் துடிக்குதுங்க. ஏதாவது பண்ணுமா? இல்லை. ஓகே, டன். அது மண்டே உருட்டி நம்ம அது குளுத்திக்கு போட்டு ஏறி போனோம். சூப்பருங்க. இதுக்கு தான் அது வந்திருக்கு போல. அந்த 2 பேர் யாரு? அவங்க தான் வில்லனுங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவங்களை பிடிச்சோன்னா நமக்கு கேம் வந்து கிளைமேக்ஸில் பிடிப்போம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எதுக்காக இவன் காட்டுக்குள்ளே வந்தான். அவனுக்கு 2 பேர் நம்மளை கொல்றதுக்கு எதுக்காக கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறானுங்க. எல்லாம் வந்து இந்த கேமில் லாஸ்ட் கிளைமேக்ஸில் விடை கிடைக்கும்னு நினைக்கிறேன். சூப்பருங்க. 2 காக்கா மேலே உட்காந்துக்கு ஒரு பாடி இருக்கு. ஓகே மக்களே, இந்த கேம் பிளே நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அவனுக்கு கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. நம்ம சேனலை அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.